to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா motion in a straight line previous year questions for Neet in Tamil பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் ஃபிசிக்ஸில். ஸோ நம்ம இப்போ செகண்ட் சாப்டர், அதாவது மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகே, யா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாப்டரோட ஃபார்முலா லிஸ்ட் அண்ட் ஃபுல் சாப்டர் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போது இந்த வீடியோவில் டோட்டலி 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. Okay, so Preethiன்னு ஒருத்தங்க மெட்ரோ ஸ்டேஷனை போயிருக்காங்க. அதில் எஸ்கலேட்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்டேஷனரி எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை, அது ஸ்டேஷனரியாக இருக்கும், விச் மீன்ஸ் இட் இஸ் அட் ரெஸ்ட் பொசிஷன். ஓகே, அது ரெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அந்த ஸ்டேஷனரி எஸ்கலேட்டரில் மூவ் ஆகாத எஸ்கலேட்டரில் அவள் வந்து டைம் t1ங்கிற டைமில் மூவ் ஆயிருக்கா ஆன் அதர் டேஸ். ஓகே, ஸோ ஒன்லி ஒன் டே அந்த எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை, பட் மற்ற டேஸில் ஆன் அதர் டேஸ் இஃப் ஷீ ரிமைன் ஸ்டேஷனரி அந்த மூவிங் எஸ்கலேட்டர் அண்ட் மற்ற நாளில் அந்த எஸ்கலேட்டர் வந்து மூவ் ஆகுது அண்ட் ப்ரீத்தி ஸ்டேஷனரியாக இருக்கா. பிகாஸ் எஸ்கலேட்டர் மூவ் ஆனால் அவள் மூவ் ஆக தேவையில்லை. ஓகே, ஸோ ப்ரீத்தி ரிமைன் ஸ்டேஷனரி அந்த மூவிங் எஸ்கலேட்டர். இந்த எஸ்கலேட்டர் டேக்ஸ் ஹர் அப் இன் டைம் t2. ஸோ அந்த எஸ்கலேட்டரோட வெலாசிட்டியை கம்பேர் பண்ணல டைம் வந்து t2. அண்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா the time taken by her to walk up on the moving escalator. ஓகே, ஸோ இந்த கேஸில் பாருங்கள், ரெண்டு பேருமே மூவ் ஆகணும். போத் ப்ரீத்தி அண்ட் த எஸ்கலேட்டர் ஷுட் மூவ். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே மூவ் ஆகையில் நம்மளுக்கு என்ன டைம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் t என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, யா. அண்ட் இந்த கொஸ்டின் எப்போ கேட்டாங்கன்னா நீட் 2017 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, யா. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, t1 வந்து ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1 என்னென்னா எஸ்கலேட்டர் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, எஸ்கலேட்டர் இஸ் நாட் மூவிங். ஓகே, எஸ்கலேட்டர் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அண்ட் ப்ரீத்தி வந்து மூவ் பண்ணுறா. ஓகே, ஸோ ப்ரீத்தி இஸ் மூவிங். இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து டைம் எந்த கேஸில் மூவ் பண்ணுறான்னா டைம் t1ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வி நோ தட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ இந்த எஸ்கலேட்டரில் ரெஸ்ட்டாக இருக்கையில் ப்ரீத்தியோட வெலாசிட்டியை நம்ம v1 எடுத்தா டிஸ்டன்ஸ் ஆஃப் த எஸ்கலேட்டர். ஓகே, அந்த எஸ்கலேட்டரோட லென்த் எல்லா கேஸ்லையுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் v1 இஸ் ஈக்குவல் டு d டிவைடட் பை t1. ஓகே, யா. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் இஸ் மூவிங் அண்ட் ப்ரீத்தி இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, ஓகே, ஸோ ப்ரீத்தி இஸ் அட் ரெஸ்ட். அண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தட் எஸ்கலேட்டர் வந்து உங்களுக்கு v2. ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆஃப் த எஸ்கலேட்டர் v2 அண்ட் டைம் வந்து எந்த டைமில் மூவ் பண்ணுறாங்கன்னா t2. ஸோ வெலாசிட்டி v2 இஸ் ஈக்குவல் டு d டிவைடட் பை t2. இந்த கேஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ ரெண்டு கேஸ் கிடச்சிருக்கு. அண்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, ப்ரீத்தி இஸ் ஆல்சோ மூவிங். அந்த கேஸில் வர டைம் என்னங்கிறது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, யா. ஸோ நெட் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது we already know that v1 is equal to d by t1 and v2 is equal to d by t2. okay, so next நம்ம net velocity பார்ப்போம். so net velocity என்னன்னா just v1 ஐயும் v2 ஐயும் add பண்ணணும், which is d by t1 plus d by t2. okay, and d காமன் எடுத்தா it is 1 by t1 plus 1 by t2. next பார்த்தீங்கன்னா d எடுத்துட்டு okay, t1 plus t2 divided by t1 t2. இதுதான் என்னது நெட் வெலாசிட்டி ஆர் v net. ஓகே, இது கிடைச்சாச்சு. அண்ட் நம்மளுக்கு கேட்ட டைம் என்ன, இந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன டைம்னா எஸ்கலேட்டர் இஸ் ஆல்சோ மூவிங் அண்ட் ப்ரீத்தி இஸ் ஆல்சோ மூவிங். அப்போ நம்மளுக்கு வர டைம் என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற டைம் t. ஓகே, யா. ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே, ஸோ we need to find time t and we already know that the net velocity is equal to d into t1 plus t2 divided by t1 t2. okay, so escalator distance வந்து same தான். okay, so the velocity net is equal to distance by time. okay, so we need to find the time. so time is equal to distance by the net velocity. upon distance divided by d into t1 plus t2 divided by t1 t2. okay, so dd gets cancelled and t1 t2 divided by t1 plus t2 தான் உங்களோட டைம். ஸோ உங்களோட டைம் both escalator and the Preeti is moving to walk up. okay, ஸோ ரெண்டு பேருமே மூவ் ஆனால் உங்களோட டைம் இதுதான். okay, so time taken by her to walk up on the moving escalator. okay, walk up on the moving escalator.
என்ன டைம்ங்கிறது நம்ம இப்போ ஃபைன் பண்ணது தான். தட் இஸ் t is equal to t1 t2 divided by t1 plus t2. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சர் எங்கே இருக்குங்கிறத. t1 t2. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃப்கோர்ஸ் இன் ஆப்ஷன் நம்பர் பி. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, யா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். Two cars P and Q start from a straight point at the same time. Start from a point at the same time in a straight line, and their positions are represented by x of t is equal to at plus bt square and x of t is equal to ft minus t square. At what time do the cars have the same velocity? Okay, so ரெண்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் அதோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது அதோட பொசிஷன் டைமோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டு காரும் எப்போவும் சேம் வெலாசிட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த டைம் எந்த டைமில் சேம் வெலாசிட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, யா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டாவை எழுதிக்கிடுவோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆஃப் பி ஆஃப் டி விச் இஸ் இந்த பொசிஷன் எக்ஸ் ஆஃப் பி ஆஃப் டியோட பொசிஷன் வந்து ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர். அண்ட் சிமிலர்லி கார் கியூவோட டிஸ்டன்ஸ் பொசிஷன் கிராஃப் வந்து இட் இஸ் எஃப்டி மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, எஃப்டி மைனஸ் டி ஸ்கொயர், எஃப்டி மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, யா, எஃப்டி மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதில் நம்ம எந்த வெலாசிட்டி சேமாக இருக்கும், எந்த டைமில் ரெண்டு காருக்கும் வெலாசிட்டி சேமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் டிவைட் பண்ணணும். பிகாஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆஃப் distance with respect to time. Okay, so differentiate பண்ணணும். and differentiate பண்ணதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n x n minus 1. ஸோ இதில் n என்னன்னா உங்களோட பவர். ஓகே, ஸோ velocity ஆஃப் இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இதோட velocity கிடைச்சிடும், which is velocity of p with respect to time is equal to. ஓகே, ஸோ a வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அண்ட் t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா பாருங்கள், t எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் t-யோட பவரில் ஒன்றுமே இல்லை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி 1. ஓகே, அண்ட் x-க்கு பதிலாக t. Okay, so t is the variable and 1 minus 1. So t power of 0. So t power of 0 is 1. Okay, so a into 1 தான் இங்கே வந்துடும். I am rubbing this so that it is clearly visible for you. Okay, so a power of 1 வந்துருச்சா. And then similarly plus போட்டுக்கோங்க. So plus போட்டாச்சு and b is also a constant. Next t square differentiate பண்ணும். t square எப்படி differentiate பண்ணா பவரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது and variable வந்து உங்களுக்கு t இருக்குது and பவரில் n minus 1. So 2 minus 1 which is 2t. Okay, so a into 1 plus b into 2t. Okay, இது வந்தாச்சு. and similarly இந்த இதோட velocity கண்டுபிடிக்கிறதுக்கு it is v into q of t which is ft. f is a constant and t ஓட differentiation as told it is 1 and minus t square. Okay, so t square ஓட differentiation 2t, just இந்த minus symbol மறந்தாதீங்க, minus 2t. Okay, and the velocity நம்ம எழுதணும்னா v of pt is equal to a plus 2bt and similarly v of qt எழுதுனீங்கன்னா it is f minus 2t. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வெலாசிட்டியுமே எந்த டைமில் சேமாக இருக்கும், தட் இஸ் இந்த ரெண்டு வெலாசிட்டி எப்போ சேமாக இருக்கும். ஓகே, ஐ எம் ரைட்டிங் ஓவர் ஹியர் vp of t is equal to a plus 2bt and vq of t is equal to f minus 2t. Okay, so இந்த ரெண்டு velocity எந்த டைமில் ஈக்குவலாக இருக்கும், that is velocity of p with respect to time is equal to velocity of q with respect to time t, which at what time, that is t என்னங்கிறத இங்கே கேட்காங்க. ஓகே, அப்போ ஈக்குவேட் பண்ணுங்க. a plus 2bt is equal to f minus 2t. ஓகே, ஜஸ்ட் டைம் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்தால் 2bt plus 2t is equal to f minus a இது வந்துடும். ஓகே, ஸோ இதில் நம்ம எதை காமனாக எடுக்கலாம்னா 2வையும் tஐயும் காமனாக எடுக்கலாம். ஸோ 2t is equal to b plus 1 and it is equal to f minus a. ஓகே, and டைம் அப்போ இதுலேருந்து டைம் கண்டுபிடிச்சா t is equal to f minus a divided by 2 into b plus 1. ஓகே, ஸோ இதான் ஆன்சர் உங்களோட டைம். ஓகே, அண்ட் இது உங்களோட இந்த ஆன்சரை நம்ம கம்பேர் பண்ணலாம். தட் இஸ் t is equal to f minus a into 2 into b plus 1 இப்படி எழுதலாம். or else time is equal to f minus a into 2 into 1 plus b இதுவும் எழுதலாம். ஓகே, ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு f minus a into இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி 2b plus 2. ஸோ இந்த மூணு ஆன்சரில் எந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் கம்பேர் பண்ணையில் a minus f into 1 plus b. So this is wrong. a plus f into 2b minus 1. So this is also wrong. a plus f 2 into 1 plus b. So இந்த
ஆப்ஷனும் wrong. And f minus a into 2 plus 1 plus 2 into 1 plus b. So in the answer இருக்கு. So the correct answer for question number 2 is option number D. Okay, so in the question option number D தான் கரெக்டான answer. Okay, so this is the question from NEET 2016 phase 2. Okay, yeah. Next பாருங்க. Question number 3 பார்க்கலாம். The velocity of a particle v is equal to at plus bt square where a and b are constants. The distance traveled by between 1 second and 2 second. Okay. ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர். அண்ட் இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, டிஸ்டன்ஸ் கொடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, டிஸ்டன்ஸ் கொடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அண்ட் வெலாசிட்டி கொடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட், ஓகே, இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அண்ட் வெலாசிட்டி கொடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வெலாசிட்டி கொடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்டகிரேட் தான் பண்ணணும். ஓகே, யா, ஸோ நம்மளோட வெலாசிட்டி என்னது, இட் இஸ் ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் NEET 2016 phase 1. Okay, so நம்ம velocity வந்தாச்சு. We already know that velocity is equal to change in distance. Okay, so displacement divided by change in time. Okay, so ds is upon ds என்னது, ds is equal to v dt. But நம்மளுக்கு என்ன தேவை, what is the displacement or the distance? s தான் தேவை. So ஒரு small change நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட big value கண்டுபிடிக்கணும், just integrate பண்ணணும். அந்த small value எல்லாத்தையும் integrate பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். So just நம்ம இதை integrate பண்ணணும். integrate பண்ணால் s வந்துரும். So integration of s, okay, so v dt, that is at plus bt square with respect to dt நம்ம integrate பண்ணணும். And limit எதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா time between 1 second to 2 seconds கொடுத்துருக்காங்க, which is 2 இங்கே and 1 இங்கே. Okay, yeah, 1 second to 2 second. Okay, yeah, ஸோ நம்ம இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம லிமிட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு நம்ம லிமிட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. இதில் n என்னன்னா இட் இஸ் அ பவர். ஓகே, ஸோ மேலே இருக்கிற அந்த பவர் வேல்யூ. ஸோ ஏடி இதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாங்கிறத பார்த்தீங்கன்னா ஏடியை இன்டகிரேட் பண்ணதுக்கு பவர் வேல்யூவில் ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் டி இருக்குது. ஸோ டி இருக்குது அண்ட் பவரோட டீயோட பவரில் 1 இருக்குது. ஸோ டி பவர் 1 + 1 and 1 + 1 which is ஏடி ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, அண்ட் bt ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா b is the constant and t ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் b இங்கே இருக்குது and t 2 + 3 divided 2 + 1 divided by 2 + 1 which is bt cube divided by 3. okay, bt cube divided by 3 இது வந்தாச்சு. அண்ட் இது போக நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுக்கான இன்டகிரேட் பண்ணல ஒரு கான்ஸ்டன்ட் c எழுதணும். ஸோ ப்ளஸ் c. ஓகே, ஸோ இதோட இன்டகிரேஷன் என்னென்னா ஜஸ்ட் at ஸ்கொயர் ப்ளஸ் bt cube plus bt cube divided by 3 plus c. okay, so at square divided by 2 b plus bt cube divided by 3 plus c. okay, so என்னது வரும்னு பார்த்தீங்கன்னா s is equal to at square divided by 2 plus bt cube divided by 3 plus c and integration ஓட லிமிட்ஸ் எழுதணும். ஸோ லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இஸ் ஃப்ரம் 1 to 2. ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அண்ட் அந்த டீயோட வேல்யூவில் ஃபஸ்ட்டு 2 போட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு t = 1 போட்டு ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் போதும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகே, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னா அப்போது ஃபஸ்ட்டு டீயோட வேல்யூவில் 2 போடுங்க. ஸோ 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் b இன்ட்டு 2 க்யூப் டிவைடட் பை 3 அண்ட் இங்கே c கிடையாது. ஸோ c அப்படி எழுதிக்கலாம். subtract from எதில் இருந்துன்னா a into 1 square. okay, so t equal to 1 a into 1 square divided by 2 plus b into 1 cube divided by 3 plus c. okay, so இது வந்தாச்சு. and next நம்ம என்ன பண்ணணும்னா just இதை எழுதுங்க and without changing இதை cancel பண்ணாமல் எழுதுனா உங்களுக்கு it will be easy for cancellation. okay, so 4a divided by 2 plus 2 cube na 8. okay, so 8b divided by 3 plus c and minus பாருங்க minus a by 2 minus b by 3 minus c. so plus c minus c cancel ஆயிருச்சு. and next பார்த்தீங்கன்னா உங்களோட 4a by 2 இதை சால்வ் பண்ணணும். okay, yeah, so 4a by 2 minus a by 2 4a minus 2 divided by 4a by 2 minus a by 2 4 minus 1 என்னது 3. so 3a by 2 வந்தாச்சு. and next பாருங்க 8b by 3 minus b 8 minus 1 7. so 7b by 3. so this is the answer for displacement 3 by 2a
plus 7 by 3b. Okay, so this is the displacement. Okay, so in the answer எங்க இருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணணும். That is 3 by 2a plus 7 by 3b. Okay, yeah. So இந்த answer எங்க இருக்குங்கிறத just compare பண்ணுங்க. 3 by 2a and 7 by 3b. So it is very first option, option number A. So third question ku question number 3 ki option number A தான் correct answer. So this is a question from NEET 2016 phase 1. Okay, yeah. Next question பார்க்கலாம். Question number 4. A particle of unit mass has undergone one-dimensional motion such that its velocity varies according to v of x. Okay, so v of x கொடுத்திருக்காங்க. velocity கொடுத்திருக்காங்க, that is beta x parallel வந்து minus 2n, where beta n ரெண்டுமே உங்களுக்கு constant கொடுத்திருக்காங்க, and x is the position. Okay, so position with respect to position கொடுத்திருக்காங்க. The acceleration of the particle as a function of x is given by, and they are asking what is the acceleration. Okay, so velocity கொடுத்து நம்மளுக்கு acceleration கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Okay, so we all know that velocity is the change in the displacement divided by change in time, and velocity compare பண்ணினா it is the change in acceleration is equal to change in velocity divided by change in time. Remember, change in velocity divided by change in time. But இங்க velocity யோட எதை கொடுத்திருக்காங்க, position கொடுத்திருக்காங்க. So நம்ம இதில இருந்து எப்படி acceleration கண்டுபிடிக்கங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். And இந்த question NEET 2015 ல கேட்ட ஒரு question. Okay, yeah. So நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, velocity with respect to position என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is beta x power of minus 2n கொடுத்திருக்காங்க. Okay, so இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்ங்கறத நல்லா கவனிச்சுக்கோங்க. Just differentiate velocity with respect to x. Okay, so time இல்லாததுனால position ஓட நீங்க differentiate பண்ணிக்கோங்க. So dv divided by dx is equal to, so differentiation formula தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, nx n minus 1. Okay, so beta is a constant, and இங்க n னா என்னன்னா power வந்து minus 2n into x வந்து உங்களுக்கு variable, same variable x, and n minus 1. So n னா power minus 2n minus 1. Okay, so it is minus 2n beta x powerல minus 2n minus 1 is the dv divided by dx. Okay, so dv divided by dx இதுதான் உங்களோட dv divided. இதில இருந்து நீங்க எப்படி acceleration கண்டுபிடிப்பீங்கங்கறத கன்ஃபியூஸ் ஆகலாம். I am going to explain that next. dv divided by dx is equal to minus 2n beta x minus 2n minus 1 வந்துச்சு. Okay, so we all know that acceleration is equal to dv divided by dt. Okay, so இது நமக்கு தெரியும், that is change in velocity divided by the change in time. Okay, so இந்த equation நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, just multiply and divide by dx. dx ஆல multiply பண்ணி divide பண்ண போறீங்க, and divide பண்ணாலே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். So that இந்த equation உங்களுக்கு கிடைக்கும் dv by dx. So dv divided by dx into dx divided by dt கிடைச்சிருது. Okay, so dv divided by dx என்னது, it is dv divided by dx நமக்கு கிடைச்சிருச்சு, and dx divided by dt which is displacement, the change in displacement with respect to time, another it is nothing but the velocity. Therefore dv divided by dx into velocity, and we all know that velocity formula another it is beta x power of minus 2n minus 1. Okay, so just acceleration பண்ணனும்னா இந்த ரெண்டையும் multiply பண்ணா போதும், which is minus 2n beta x power of minus 2n minus 1 into beta x power minus 2n minus 1. Okay, yeah. Next upon the answer என்ன கிடைக்கும், minus 2n beta into beta square, and x powerல உங்களுக்கு minus 2n minus 1 இங்க இருக்கு, and இங்க velocityல ஒரே ஒரு minus 2n இருக்கு. Okay, so minus 2n வந்து உங்களுக்கு it is minus 4n. So it is minus 4n minus 1. இதான் உங்களோட answer for acceleration, that is minus 2n beta square x minus 4n minus 1. Okay, so acceleration is equal to minus 2n beta square x power of minus 4n minus 1 is the answer for acceleration, and you have to find that by the formula dv by dx into velocity if it is given velocity with respect to the position. Okay, yeah. So இதோட answer என்னங்கறத பாருங்க. So இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, so இதோட answer பாத்தீங்கன்னா it is option number D. Okay, minus 2n beta square x power of minus 4n minus 1, and for question number 4 ko option number D தான் correct answer. Yeah, next நம்ம question number 5 பார்க்கலாம். This is a little complicated question. Okay, fifth question.
a stone falls freely under gravity. It covers distances h1, h2, h3 in first 5 seconds, next 5 seconds, next 5 seconds. Okay, ஒரு ஸ்டோன் ஃபால் ஆகுது, அது ஹைட் வந்து h1, h2, h3ங்கிற ஒரு 3 ஹைட் கவர் பண்ணுது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட், நெக்ஸ்ட் ஒரு 5 செகண்ட், தட் இஸ் ப்ளஸ் 5 செகண்ட்னா 10, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ப்ளஸ் 5, தட் இஸ் டைம் ஈக்குவல் டு 15 செகண்டில். அண்ட் அதில் ஹைட் 1, ஹைட் 2, ஹைட் 3க்கான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது தான் இந்த கொஸ்டினில் கேட்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் நீட் 2013. ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஓகே, அதுதான் நம்ம இப்போ இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஓகே, யா, ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டோன் ரெஸ்ட்டில் இருக்கையில் அதோட வெலாசிட்டி வந்து 0, அண்ட் அது அட் த டைம் ஃபால் ஆகிறது ஃபஸ்ட்டு 5 செகண்டில் அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா h1, நெக்ஸ்ட்டு 5 செகண்டில் அதாவது ப்ளஸ் 5 அதோட ஹைட் வந்து டைம் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ h2 அண்ட் நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்னா ப்ளஸ் 5 விச் இஸ் டைம் வந்து உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் h3, ஹைட் வந்து உங்களுக்கு h3. ஓகே, ஸோ ஹைட் வந்து h3. ஸோ இதில் என்ன கேட்காங்கன்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் h1, h2 அண்ட் h3, இதுதான் உங்களுக்கு கேட்காங்க. ஓகே, யா, ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் S is equal to ut plus half at square. இந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் எஸ்னா என்னங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துருப்பாங்க, பட் இதில் நம்ம ஹைட்டுன்னு எடுக்க போகிறோம். அண்ட் வெலாசிட்டி வந்து அந்த ஸ்டோன் ரெஸ்ட்டில் இருக்கல 0, ஸோ இது 0 ஆயிடுது. ப்ளஸ் ஹாஃப் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிஎம் வந்து half gt ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு half gt ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி எழுதுனா ஃபஸ்ட்டு ஹைட் 1 பார்த்தீங்கன்னா ஹைட் 1 அட் டைம் வந்து 5 செகண்ட்ஸ். ஸோ டைம் 5 செகண்ட்ஸில் எவ்வளோ ஹைட்? ஸோ இட் இஸ் half into g into t ஸ்கொயர், தட் இஸ் 5 ஸ்கொயர். ஓகே, ஸோ 5 ஸ்கொயர் விச் இஸ் 25/2g. h1 உங்களுக்கு 25/2g வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்னால் இந்த 10 செகண்ட் வரைக்கும் ஹைட் ட்ராவல் பண்ணது ரெண்டே ஆட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஹைட் 2 மட்டும் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 10 செகண்ட்னா ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஸோ h1 ப்ளஸ் h2 ரெண்டு வரும். h1 ப்ளஸ் h2 இஸ் ஈக்குவல் டு half into g into t. t is equal to 10 seconds. Okay, so gt square is na 10 square. So 10 square is 100. So 100/2g. Okay, so இது வந்துருச்சு. And next 5 seconds, இன்னொரு 5 செகண்ட்னா இது மூணையுமே ஆட் பண்ணணும். ஸோ h1 plus h2 plus h3 is equal to, and time இதில் 15 எடுக்கணும். ஓகே, it is half into 15 square g. ஸோ 15 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 225. ஸோ 225 divided by 2g இது வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம எப்படி இதுலேருந்து கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், h1 is equal to 25 divided by 2g and h1 plus h2 is equal to what is that? 100/2g, and h1 plus h2 plus h3 is equal to 225/2 divided by into g. Okay, ஸோ இது வந்தாச்சு. அண்ட் இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இருக்குது. ஸோ இதில் ஈக்குவேஷன் 2 எதை எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் h1 plus h2 minus h1 is equal to 100/2g minus 25/2g. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு h1 கேன்சல் ஆனால் h2 உங்களுக்கு கிடச்சிடும். 100 minus 25 is obviously 75. ஸோ 75 divided by 2g இதுதான் உங்களோட h2. ஸோ h2 வேல்யூ கிடச்சிருச்சு. அண்ட் இதிலிருந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா ஜஸ்ட் h2 வேல்யூ கிடச்சிருச்சு. இதுலேருந்து h1 வேல்யூ கண்டுபிடிங்க. h1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா h1 plus h2 is equal to 100/2g. அப்படி தானே, 100 divided by 2g. அண்ட் h2 வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஜஸ்ட் அங்கே பாருங்கள். ஸோ h2 பதிலாக 75/2 போட்டிங்கன்னா இட் இஸ் 75/2g is equal to 100/2g வந்துடும். ஸோ h1 is equal to 100 divided by 2 minus 75 divided by 2 into g, which is h1 is equal to 25 divided by 2g. ஓகே, ஸோ நம்ம h1 வேல்யூ யாருக்குமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம h3 மட்டும் தான் கண்டுபிடிக்கலாம். சாரி, h1 வேல்யூ தெரியும், h2 வேல்யூ தெரியும். ஓகே, ஸோ h1 வேல்யூ இஸ் 25/2g அண்ட் h2 வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருந்ததுன்னா இட் இஸ் 75/2g கிடச்சிருந்தது. அண்ட் h1 ப்ளஸ் h2 ப்ளஸ் h3 வேல்யூ தான் உங்களுக்கு 225 divided by 2g கிடச்சிருந்தது. ஓகே, ஸோ h1 ப்ளஸ் h2 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் h1 ப்ளஸ் h2 செகண்ட் ஈக்குவேஷன் படி நம்மளுக்கு இட் இஸ் 100/2g. ஓகே, ஸோ 100/2g நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் 100/2g ப்ளஸ் h3 இஸ் ஈக்குவல் டு 225 divided by 2 into g. ஓகே, ஸோ h3 இஸ் ஈக்குவல் டு 225 minus 100 divided by 2 into g. ஸோ h3யோட வேல்யூ என்ன வரும்னா 225லேருந்து 100 சப்ராக்ட் பண்ணால் இட் இஸ் 125. ஸோ h3 வேல்யூ வந்து 125
divided by 2g 125 divided by 2g h1 h2 h3 மூணு வேலையும் கண்டுபிடிச்சாச்சு ஜஸ்ட் மூணையும் கம்பேர் பண்ணால் போதும் that is h1 is equal to 25 by 2g h2 is equal to 75 by 2g and h3 is equal to 125 divided by 2g okay yeah so இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சாச்சு ஜஸ்ட் இதுக்கு ரேஷியோ எடுங்க ரேஷியோ எடுத்தா h1 is to h2 is to h3 இது ரேஷியோ எடுங்க பாருங்க ஜஸ்ட் பாருங்க 25 by 2 is to 75 by 2g is to 125 divided by 2g is to okay so idhula g 2 cancel ஆயிடும் and 5 டேபிள்ல cross பண்ணீங்கனா okay so 5 டேபிளோட 5 டேபிளோட 25th டேபிள்ல cross பண்ணீங்கனா 25 1s are 25 and 25 3s are 3s are 75 and 25 into 5 125 okay so 25 into 125 25 into 3 75 and 25 into 5 125 so இதெல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகும் so what is that h1 is to h2 is to h3 ratio எடுத்தீங்கன்னா it is 1 is to 3 is to 5 and simply நீங்கள் ratio divide பண்ணீங்கன்னா that is h1 by h1 is equal to h2 divided by 3 equal to h3 divided by 5 இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதலாம் okay so correct answer is h1 is equal to h2 divided by 3 is equal to h3 divided by 5 okay so இந்த ஆன்சர் எதில் இருக்குங்கிறத just compare பண்ணுங்க compare பண்ணாலே தெரியும் it is obviously option number D okay so option number D தான் question number 5 க்கு கரெக்டான answer okay yeah next நம்ம பார்க்கலாம் question number 6 பார்க்கலாம் the displacement x in meter of a particle of mass m moving on one dimension under the action of force is related to the time t by second t is equal to root of x plus 3 the displacement of the particle when its velocity is 0 will be okay so velocity 0 இருக்கல displacement என்னங்கறத கேட்டிருக்காங்க okay so velocity வந்து displacement of the particle when the velocity 0 இருக்கல displacement என்னங்கறத just கேட்டிருக்காங்க so இதுல பாருங்க given இந்த இது வந்து NEET 2013 ல கேட்ட question so time is equal to root of x plus 3 okay so இந்த இத வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கறத பார்க்கலாம் yeah okay so either just squaring on both sides okay squaring on both sides ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா t square okay so just change பண்ணீங்க root x இந்த சைடு கொண்டு வந்துட்டு t இந்த சைடு கொண்டு வந்தா it is t minus 3 okay so t minus 3 வந்துரும் and இதுக்கு அப்புறம் இத ஸ்கொயர் பண்ணீங்கனா root x வந்து x ஆயிரும் and t minus 3 வந்து t minus 3 the whole square ஆயிரும் while squaring on both the sides okay so squaring on both the sides இது வந்துருச்சா okay so உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துரும் next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் velocity 0வா இருக்கல displacement என்னங்கறத கேட்டிருக்காங்க so velocity is obviously displacement change in the distance divided by time okay so இத differentiate பண்ணனும் okay so dx divided by dt which is equal to velocity is equal to இத just differentiate பண்ணா போதும் okay so differentiation formula nx n minus 1 இதுல n னா power வந்து 2 இருக்கு and variable வந்து t minus 3 and n minus 1 னா 2 minus 1 so 2 into t minus 3 2 minus 1 வந்து 1 okay so 2 into t minus 3 வந்துருச்சு okay and next நம்மளோட velocity கிடைச்சிருச்சு that is velocity is equal to 2 into t minus 3 வந்துருச்சு and velocity 0 ஆகல displacement என்னங்கறத கேட்டிருக்காங்க okay so velocity 0 ஆகல displacement என்ன so velocity எப்போ 0 ஆகும் இத ஈக்குவேட் பண்ணுங்க 2 into t minus 3 is equal to 0 so t minus 3 is equal to 0 and t is equal to 3 seconds okay so at the time 3 செகண்ட்ல தான் velocity is changing to 0 அப்போ நம்ம distance என்னங்கறத கண்டுபிடிக்கணும் so அந்த நேரத்துல distance கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க क्वेश्चनல கொடுத்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்க that is time is equal to root x minus 3 and root x equal to நம்ம என்ன பண்ணனும் root x plus 3 போட்டோம் and then okay so root x plus 3 and time minus 3 போட்டோம் and then x is equal to t minus 3 the whole square இது இந்த ஈக்குவேஷன் வந்ததா so இதல just substitute பண்ணா okay so displacement பாத்தீங்கன்னா it is obviously 3 minus 3 the whole square 3 minus 3 0 so x is equal to 0 okay which implies velocity 0 ஆ இருக்கேல displacement 0 ஆ இருக்கும் okay so velocity 0 ஆ இருக்கேல displacement 0 ஆ இருக்கும் at the time 3 seconds okay so இதல displacement என்ன ஆன்சர் ஆப்ஷன்ல 0 ஆ இருக்கு 0 மீட்டர்ங்கறத பாருங்க so this is option number B of course so question number 6 க்கு option number B தான் correct answer next நம்ம question number 7 பார்க்கலாம் The motion of a particle along a straight line is described by equation x equal to 8 plus 12t minus t cube where x is in meter and t is in second. The retardation of the particle when its velocity becomes 0. Okay, so retardation என்ன கேட்டிருக்காங்க velocity 0 ஆ இருக்கேல retardation என்னங்கறத கேட்டிருக்காங்க okay so retardation it is the negative acceleration okay so retardation is your negative acceleration okay so நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம் அந்த ஈக்குவேஷன் எழுதி வெச்சுக்கோங்க x is equal to 8 plus 12t minus t cube
ஸோ எழுதியாச்சு. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ வெலாசிட்டி வந்து இதோட டிஃபரன்ஷியேஷன் dx டிவைடட் பை dt அண்ட் அதுக்கு முன்னாடி x பவர் n + 1 டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலா nx n - 1. ஓகே, nx n - 1. ஓகே, ஸோ இதில் nங்கிறது பவர். ஸோ இதில் 8 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் இதில் 12 கான்ஸ்டன்ட் அண்ட் டீயோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1 அண்ட் மைனஸ் டி கியூப். இதோட டி கியூபோட டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா பவரில் 3 இருக்குது அண்ட் வேரியபிள் டி அண்ட் 3 - 1 which is 3t² minus 3t² which is 12 minus 3t தான் உங்களோட velocity. 12 minus 3t. ஓகே, அண்ட் வெலாசிட்டி 0 ஆகையில் ரிட்டார்டேஷன் ஆர் ஆக்சிலரேஷன் என்னங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, யா, ஸோ வெலாசிட்டி 0 ஆகையில் என்ன ஆகும்? டைம் பாருங்கள், 12 minus 3t is equal to 0 ஆகும் அண்ட் 3t will be obviously equal to 12 அண்ட் டைம் வந்து 4. ஸோ அட் டைம் 4 உங்களோட ஆக்சிலரேஷன் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv டிவைடட் பை dt. ஜஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 12ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து இட் வில் பி 0 அண்ட் minus 3 into minus 3t² இருந்திருக்குல்ல and minus 3t². okay, so minus 3t² இருக்கு. so I'm sorry, I made a mistake over here. okay, so இங்கே 3t² இருக்குது. ஸோ 3t² equal to 12 which implies t² equal to 4. அப்போ டைம் வந்து உங்களுக்கு 2 செகண்ட் வந்துடும். டைம் is equal to 2 seconds. ஓகே, ஸோ மைனஸ் 3t² டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா இட் இஸ் -3t. -3t தான் இதோட டிஃபரன்ஷியேஷன் பிகாஸ் t² டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு t வந்துடும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் என்ன வரும்னா ஆப்வியஸ்லி -3 into 2 டைம் வந்து 2. ஸோ இட் இஸ் -6 செகண்ட். -6 செகண்ட். ஆக்சிலரேஷன் இஸ் -6 மீட்டர் ms -2. ஓகே, அண்ட் பட் தே ஆர் ஆஸ்கிங் த ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன் தான் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். therefore a is equal to retardation is equal to. okay, so wait a second. yeah, I'm again explaining. velocity உங்களுக்கு என்ன வந்ததுன்னா 12 minus 3t² வந்தது. okay, so 12 minus 3t² வந்தது and இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா velocity 0 இருக்கையில் என்ன ஆகும்னா 12 minus 3t² is equal to 0 and 3t² is equal to 12. t² is equal to 4 and t is equal to 2. இது வந்தது அப்படி தானே. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்சிலரேஷனா ஜஸ்ட் dv டிவைடட் பை t. ஓகே, ஸோ இங்கே டிஃபரன்ஷியேஷன் பண்ணதான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ 12ஓட டிஃபரன்ஷியேஷன் 0 அண்ட் மைனஸ் அப்படி தான் இருக்கும் அண்ட் nx n - 1. ஸோ இங்கே 2 into 3 வந்துடும் ஒரு அண்ட் t வந்து அப்படி இருக்கும். தட் இஸ் 2 minus 1 வந்து 1 தான். ஓகே, விச் இஸ் -2 into 3 6t வரும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் வந்து உங்களுக்கு -6t வரும் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு -6 into t வந்து என்னது 2. ஸோ இட் இஸ் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -12 meter per second -2 and but they are asking the retardation. retardation is negative acceleration. therefore retardation is equal to 12. வெறும் 12 மட்டும்தான். ஓகே, ஸோ 12ங்கிற ஆன்சர் எங்கே ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். A boy standing on the top of a tower of 20 meter height drops a stone assuming g equal to 10 meter per second. The velocity with which it hits the ground. ஓகே, ஸோ என்ன வெலாசிட்டியில் கிரவுண்டை ஹிட் பண்ணுதுங்கிறத கேட்காங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, யா, ஸோ பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா ஹிட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோன் வந்து கீழே விளையில அது ஒரு ஹைட்டை கவர் பண்ணுது. அந்த ஹைட் தான் 20 மீட்டர் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை 10 மீட்டர் per second -2 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் ட்ராப் ஆகல, அங்கே அந்த ஸ்டோன் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ u is equal to 0. ஓகே, ஸோ we already know that equation of motionல v² is equal to u² plus 2gh. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். u 0 இருக்கிறதுனால v² is equal to 2gh. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v² is equal to 2 into g வந்து 10 and height வந்து 20. ஓகே, ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி வந்து இதோட ரூட் தட் இஸ் 2 into 10 20 20 into 20யோட ரூட். ஓகே, ஸோ 20 இருக்குது. இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி 20. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 20 meter per second. ஓகே, ஸோ சிம்பிளி 20 meter per second தட் இஸ் 20 meter per second is the answer. For இந்த question 2011ல கேட்டிருக்காங்க and question number 8க்கு 20 meter per second தான் answer. Okay, next question number 9 பார்க்கலாம். A particle covers half of its total distance with speed v1 and rest half with speed v2. Its average speed during the complete journey என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, so first half வந்து உங்களுக்கு v1 and second half v2 and total average speed என்னங்கிறத கேட்டிருக்காங்க. Okay, yeah, so பாருங்க அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த இந்த கொஸ்டின் வந்து 2011ல கேட்ட கொஸ்டின். ஓகே, யா, ஸோ அது கவர் பண்ணதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் d எடுத்துக்கலாம் அண்ட் இதில் ஹாஃப் பார்த்தீங்கன்னா d/2 அண்ட் இன்னொரு ஹாஃப் d/2. இந்த d/2 டிஸ்டன்ஸை v1 வெலாசிட்டி வந்து v1ல கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் d/2 v2ல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ we all know that velocity 1 is equal to distance by time which is d/2 divided by அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் that is t1.
and similarly in the velocity v2 is equal to d by 2 divided by t2. Okay, so d1 எடுத்தோம்னா it is d by 2v1 and இங்கேயும் t2 எடுத்தோம்னா it is d by 2v2. Okay, and next average speed. Okay, so average speed na enaduna total distance divided by total time. Okay, so total distance divided by total time. So total distance nu pathina it is d. Okay, so total distance vandu namalukku d. Okay, இந்த total distance mottama d and time பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைமையும் ஆட் பண்ணனும், that is t1 plus t2. so இதுதான் அத ஃபார்முலா v average is equal to. Okay, so எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா t1 is equal to நமக்கு d by 2v1 வந்தது and t2 is equal to d by 2v2 வந்தது and average speed வந்து என்னதுன்னா just total distance divided by total time. so இது just add பண்ணா d divided by d by 2 காமனா எடுத்துக்கோங்க and it is 1 by v1 plus 1 by v2. okay, so d cancel ஆயிரும் and 2 உங்களுக்கு மேல போயிரும் and இங்க வந்து உங்களுக்கு v1 1 by v1 எப்படி ஆகும்னா it is v1 plus v2 divided by v1 v2. so இது போச்சுனா மேல 2 v1 v2 divided by v1 plus v2. this is of course your average speed. okay, so இந்த average speed எதுல கரெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. v average is equal to 2v1 v2 divided by v1 plus v2. okay, yeah. so இந்த இது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஆப்ஷன் நம்பர் C. so question number 9 க்கு ஆப்ஷன் நம்பர் C is the correct answer. next நம்ம question number 10 பார்க்கலாம். a particle moves at a distance x in time t according to the equation x is equal to t plus 5 into minus 5 ல பவர்ல minus 1 the acceleration of the particle is proportional to. so acceleration எந்த இதுக்கு proportional ஆகுதுங்கறத கேட்டிருக்காங்க. so நம்ம இதுல என்ன செய்யணும்னா just இந்த equation differentiate பண்ணி velocity கண்டுபிடிக்கணும் and velocity equation differentiate பண்ணி acceleration கண்டுபிடிச்சு and acceleration எதோட proportional இருக்குங்கறத கண்டுபிடிக்கணும். okay, so இந்த question நம்ம எழுதிக்கலாம் x is equal to t plus 5 into minus 1. okay, yeah. so okay, so இதை நம்ம differentiate பண்ணலாம். first velocity கண்டுபிடிக்கணும்னா differentiation of dx divided by dt. okay, so இதை நம்ம differentiate பண்ணணும். இதை differentiate பண்ணதுக்கு முன்னாடி நம்ம differentiation formula தெரியும் nx n minus 1. so இதில் nx n minus 1 க்கு variable வந்து t plus 5 and power பார்த்தீங்கன்னா it is minus 1. so minus 1 into t plus 5 minus 1 which is minus 1 into t plus 5 பவரில் உங்களுக்கு minus 2 வந்துரும் which is minus 1 இங்கே இருக்கும். so minus அப்படி இருக்கும் and பவரில் உங்களுக்கு minus 2 வந்துருச்சு. okay, so இது வந்துருச்சு and again acceleration கண்டுபிடிக்கணும்னா differentiation of velocity divided by t time. okay, so இந்த equation differentiate பண்ணணும். இதை differentiate பண்ணதுக்கு again t plus 5 தான் உங்களுக்கு variable and but பவரில் என்னது இருக்குங்க minus 2. so n வந்து உங்களுக்கு minus 2 and n minus 1 that is minus 2 minus 1 minus 2 into t plus 5 minus 2 minus 1 minus 3. okay, so it is minus 2 into t plus 5 minus 3. இது வந்தாச்சா? okay, so நம்ம acceleration நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. so இதில் இருந்து நீங்கள் என்ன எழுதலாம்னா t plus 5 வந்தாச்சு. okay, so t plus 5 power of minus 3. okay, yeah. so நம்ம equation 2 எடுத்தீங்கன்னா so first equation 2 எடுங்க. velocity equation 2 is equal to minus t plus 5. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க velocity equation and acceleration equation. okay, so velocity equation நமக்கு தெரியும் that is minus t plus 5 power of minus 2 and acceleration equation just minus t plus 5 பவரில் minus 3. okay, yeah. next பாருங்க velocity equation இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. okay, so velocity equation நீங்கள் என்ன செய்யணும்னா just நீங்கள் இந்த velocity equation root velocity பவரில் 3/2 போடுங்க. okay, so 3/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு minus t plus 5 the whole power of 3 வந்துடும் and இந்த 2 cancel ஆயிடும். okay, so இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துடும் உங்களுக்கு minus அப்படி தான் இருக்கும். so minus 3/2. okay, so இதை ஈக்குவேட் பண்ணால் velocity power of 3/2 என்னது உங்களுக்கு it is their acceleration. okay, so acceleration எதோட proportional ஆகுது v power of 3/2. இது எப்படி போட்டிங்கன்னா just 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி பவரால் டிவைட் பண்ணால் 2 இந்த 2 cancel ஆயிடும் and 3 வந்துடும். so that இந்த acceleration ஈக்குவேஷனை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத தான் இந்த இதில் பார்த்துருக்கோம். okay, so acceleration is proportional to உங்களுக்கு v power of 3/2. okay, so v power of 3/2 velocity power of 3/2. okay, so acceleration velocity power of 3/2 க்கு proportional இருக்கு. okay, so இந்த question 2010ல கேட்ட அந்த 10th questionக்கு answer velocity power of 3/2. okay, so இதோட நம்ம இந்த சாப்டர்ல உள்ள 10 questions-ஐ நம்ம finish பண்ணிட்டோம் and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Study with Scarlett YouTube சேனலுக்கு subscribe பண்ணி support பண்ணுங்க. so thank you for watching.